ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முட்டை, பிரெட், ஸ்வீட் பிரெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், தேவையான அளவு ஆயில், அப்புறம் காய வச்ச பால். இப்போ பால் எதுக்குன்னா பால் இல்லாமலும் செய்யலாம். ஸோ நம்ம வீட்டில் பிக் ஃபேமிலின்றதால நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? பால் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கினிங்கன்னா, அப்புறம் சுகர், இதில் தேவையான அளவு சுகர் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு எதை எப்படி மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? பொறுமையாக, பால் சூடாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ஓகே, கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இப்போ நமக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பாருங்க. ஸோ கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ரெட்டை இதில் டிப் பண்ணி வந்துச்சுன்னா பரவாயில்ல. உடஞ்சா கூடும் அது சாப்பிடலாம். நாங்கள் டிப் பண்ணும்போது லைட்டாக வந்துச்சு. ஒன்று கரெக்டாக வந்துச்சு. டேப் ஓப்பன் பண்ண நம்ம கை கழுவி போடணும். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட். ஓகே, அதை எடுத்து இந்த விஷயம் நம்மளுக்கு அப்படியே தெரியும். நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கேஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நீங்கள் கேஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். இவ்வளோதாங்க பிரெட் ஆம்லேட். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்க கெஸ்ட்டு, இல்லை பாப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில், இல்லை காலையில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுனாக்கும் நீங்கள் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ மழை டைமில் கூட நம்ம சூடாக எதனா சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் அப்படின்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி முட்டை, பால், பிரெட், சுகர், அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்கும். இது தேவையான பொருள். இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும். முன்னாடி பண்ணியாச்சு, இப்போ பின்னாடி பண்ணுறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இப்போ பிரெட்டு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரெக்டான பக்கத்தில் 2 பக்கமும் பாருங்கள் ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா?
பிரெட் ஆம்லெட் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. வெல்கம்.